கோமதி செந்தில கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இனிமேல் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட நீ சண்டை போடக்கூடாது, இது பத்தி எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போவாங்க. அதுக்குள்ள மீனா இருக்கிற ரூம்குள்ள போயிட்டு கதவு மூடிட்டு மீனா கிட்ட ஏன் மீனா சொன்ன, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்க, மீனாவும் நான் வேணும்னே சொல்லலைங்க, நேத்திக்கு நாம 2 பேரும் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அத்தை வெளியில இருந்து கேட்டிருப்பாங்க போல இருக்க, அதனால என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனாலதான் சொல்ல வேண்டியதா போச்சு, அதனாலதான் நான் சொன்னேன் குவார்டர்ஸ்க்கே போயிடலான்னு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா, அதான் உங்ககிட்ட இனிமே வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, பிற ஏன் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானங்க ஆரம்பிச்சு வச்சீங்க, அடுத்து எங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, நான் எங்க சொல்ல போறேன். இப்படியேதான் போரா போய்கிட்டு இருக்கு இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ். இதுக்கு பதிலா எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னா, செந்திலும் மீனாவும் அவங்களோட குவார்டர்ஸ்க்கே போயிடுவாங்க. மீனா செந்தில எப்படியாவது திருத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. எத்தனையோ விஷயங்கள வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு நம்ம உதவியா இருந்திருக்கோமே, ஆனா நம்ம வீட்டுக்காரரை நம்மளால திருத்த முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம அப்பா தான். முதல்ல அப்பாவை போய் திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சண்டை போடுவாங்க. உங்க அம்மா கிட்டயும் ஏமா நீ அப்பாவை எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, அடுத்தவங்கிட்ட அடிச்சு பறிச்சு இந்த காசுல தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. மாமாவும் அத்தையும் உங்களை மாதிரி ஒண்ணும் கிடையாது. உங்க பிள்ளைங்களை நேர்மையா நியாயமா எப்படி நடக்கணும்னு நல்லா தான் வளர்த்து வச்சிருந்தாங்க. செந்தில் இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் நீங்க தான்ப்பா. நீங்க தானே முதல்ல அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க. காசு கொடுத்து வேலை வாங்கினதே தப்பு, இப்ப லஞ்சம் வாங்குறதுக்கு வேற கத்து கொடுக்குறீங்களா? அட என்னமா நீ, வேற என்னமோ ஒண்ணு தெரியாத சின்ன குழந்தை மாதிரி நீ வந்து என்கிட்ட கத்து கொடுத்தீங்களா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா இப்ப எப்படி கேக்குறீங்க, நான் தான் கத்து கொடுத்தேனா அப்படின்னு கேக்குறீங்க. அவர் என்ன சின்ன குழந்தையான்னு கேக்குறீங்க. நாளைக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், ஜெயில இருப்பாரு. அப்பவும் எனக்கு தெரியாது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்க விலகிக்கிடுவீங்க. போக போறது என் மாமனார் மாமியாரோட மானம் தானே, என் குடும்பத்தோட மானம் தான் போகும். உங்க பொண்ணு வாழ்க்கை எப்படி போனாலும் உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, பணம் மட்டும்தான் முக்கியம். என்னப்பா அப்படித்தானே? அப்படி இல்ல மீனா, நான் சொல்ல வரதை கேளு. நீங்க சொன்னதை கேட்டதுனாலதான் என் வீட்டுக்காரரு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காரு. இனிமே எங்க வீட்டுக்கு வரவே வராதிங்க. முன்ன மாதிரி எங்க கிட்ட பேசாமலே இருங்க. நீங்க 2 பேரும் எங்க கூட பேசாம இருந்தாலே போதும். மீனா வீட்டுக்கு வந்துருவாங்க. செந்திலும் ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாரு. செந்தில் வந்ததும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை தேடி போலீஸ் வந்ததுன்னு சும்மா சொல்லுவாங்க. என்ன தேடி எதுக்கு மீனா போலீஸ் வருது? உங்க ஆபீஸ்ல அன்னைக்கு அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்கள பத்தி விசாரிக்கணுமா? ஐயோ, நான்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டேன்னா கை நீட்டி வாங்கினீங்கல்ல, அன்னைக்கு மாட்டலனாலும் கண்டிப்பா உங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இன்னைக்கு தப்பிச்சாலும் இன்னும் அவங்க எல்லாம் ஜெயில தானே இருக்காங்க, உங்களை கண்டிப்பா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காமலே இருந்திருக்கலாங்க, காசு கொடுத்து கூட இந்த வேலை கிடைக்காமலே இருக்கலாம். மாமா கடையில வேலை பார்க்கும்போது உங்க கையில காசு இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தது. இப்ப பாருங்க, எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானாங்க? என்னாலெல்லாம் இப்படி தினம் செத்து பிழைக்க முடியாது. என்னைக்கு என்ன நடக்குமோ, யார் வருவாங்களோ, எப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணுமோ, கோர்ட்டு போகணுமோன்னு ஒரு நாளும் பயந்து வாழ்ற வாழ்க்கை அப்பப்பா என்னால முடியாதுங்க. இப்படியெல்லாம் வாழ எனக்கு எவ்வளவு சீக்கிரத்துல விவாகரத்து கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுங்க. மீனா, என்ன மீனா சொல்ற? என்னைய 4 அடி அடிக்க வேணா செய்யி, அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாத. 4 அடி என்னங்க, 40 அடி கூட அடிப்பேன், ஆனாலும் உங்க கூட வாழ மாட்டேன். எனக்கு டிவோர்ஸ் வேணுங்க. ஏற்கனவே உங்க அண்ணன் சரவணனும் மயிலாக்காவும் பிரிய போறாங்க. அடுத்து நம்ம 2 பேரும் பிரிய போறோம். ராஜியும் கதிரும் மட்டுமாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போர்த்திக்கிட்டு படுத்துருவாங்க. செந்திலுக்கு தூக்கமே வராது. அப்படியே தூங்குனாலும் கனவுல மீனா அவங்கள வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ராஜிக்கு பதில் மீனாவே போலீஸ்காரியா வந்து செந்தில அடிக்கிற மாதிரி கனவுல வரும். கனவு வந்ததும் செந்தில், ஐயோ மீனா அடிக்காத மீனா, இனிமே நான் வாங்க மாட்டேன், இனிமே காசே வாங்க மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு செந்தில் எந்திப்பாரு. செந்திலுக்கு என்ன டயலாக் கொடுத்தாலும் எப்படி பேச வச்சாலும் அவருக்கு ஒரே ஃபேஸ் கட்டு தாங்க. அவர் முகத்துல எந்த உணர்ச்சியுமே தெரியாது. இந்த விஷயத்துல கதிரும் சரவணனும் ஓகே. 3 பேர்ல யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.